கரூர் சம்பவம் முடிஞ்சு 10 மாசத்திற்கு பிறகு இப்போ கரூர்ல விஜயபாஸ்கர் தாவேக்கால் இணைந்த பிறகு முதலமைச்சர் கரூருக்கு போகிறேன் அப்படின்ற அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது நேற்று தான் 54 நாளாக இருக்கு. தொடர்ந்து ஆளுநர் உரை, ஆட்சியில் இருக்கிற நிதிநிலை நெருக்கடி, அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர், அதேபோல் வனத்துறையை சார்ந்தவருடைய மாநாடு 2 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. இன்றைக்கு தொடர்ந்து ஆய்வுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டு துறையின் வாரியாக உங்களுக்கு தெரியும். இதற்கு அதற்கு ஒப்பிட முடியாது. நீங்கள் வந்தாலே ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே அடுத்த நிமிடமும் அங்கே போகணுங்கிறது இல்லை. இப்போ நாளைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக போகிறாங்கிறது தெரியும். முதலமைச்சர் எதற்காக போகிறா, அவர்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகிறா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அரசு பணி தர்றது உறுதியா சார்? அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு பணி பொறுத்திருந்து பாருங்க, நல்லதே நடக்கும். ஆனால் அரசு துறைகளில் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு துறைகள் சோதனை நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரு துறை வாரியாக. அதனுடைய இல்லை, பொதுவாக தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதிலே அவர் கண்காணித்து வருகிறார். ஆகவே ஒவ்வொரு துறையும் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கு நம்முடைய 2 துறைகள் இருக்கிறது. அதில் ஒன்று நம்முடைய அதிகப்படியான சொத்துக்களை சேர்ப்பதற்கு வெல்த் கேஸ் என்று சொல்வார்கள், அதற்கான ஒரு துறை. மற்ற துறைகள் எப்படி ஒவ்வொரு அதிகாரிகளும் இயங்குகிறார்கள், இந்த புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்யும் இந்த துறையும் இருக்கிறது. 2 துறையும் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கிற துறைகள். உதவி பேராசிரியர் பணியிடங்கள், அரசு வழக்கறிஞர் பணியிடங்கள்லாம் தாவேக அரசு தங்களுக்கு வேண்டியவங்களை பணியமர்த்ததுன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இது அரசு வேலையை நம்பி இருக்கிற இளைஞர்களோட கனவை சிதைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரைட்டு. இதே நயினார் நாகேந்திரனுடைய பிஜேபி இருக்கின்ற அரசு, பிஜேபியுடைய அங்கே மத்தியில் ஆளுகிற போது இந்த மாநிலத்தில் யார் யார் நியமித்தார்கள் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க லீகல் அட்வைஸ் போட்டாங்கல்ல, பிஜேபி சமூகம் ரயில்வே இருந்தாலும் மற்ற துறையாக இருந்தாலும் போட்டிருக்காங்க. அது யாரை போட்டிருக்கோன்னு பட்டியலை அவர் படிக்கிட்டு கொள்ளையில அதிக கவனம் செலுத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கல்வி கொள்ளையில் இது வரைக்கும் கவனம் செலுத்தாம தமிழக சுணக்கம் காட்டுதுன்னு சொல்றாங்க. இல்லை, கல்வித்துறை கட்டண கொள்ளை, அதாவது தனியார் கல்லூரி பள்ளி தனியார் கல்லூரி பள்ளியை பொறுத்தவரையும் தெளிவாக ஒவ்வொரு அமைச்சரும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். படிப்படியாக தான் அதை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற வேண்டும் என்று ஆய்வு போனீங்க. இப்போ இன்னைக்கு அமைக்கப்பட்டது ஒரு 6ஆம் தேதி வராது. கல்வித்துறை அமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஆளுநரோடு சேர்ந்து எத்தனை துணைவேந்தர்கள், எத்தனை ரிஜிஸ்ட்ரார் நியமிக்கப்பட வேண்டும் எல்லாம் காலியாக இருக்கு. இது முதல்ல அதை சரி பண்ணால் தான் இங்கே மற்றது சரி பண்ண முடியும். ஆகவே இதெல்லாம் நிறைய இடங்களில் யூனிவர்சிட்டி பொறுத்தளவுக்கு வேக்கன் நிறைய இருக்குது. இதை சரி செய்வதற்கு ஆளுநரோடு 2-3 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பது நீங்கள் அறிவீர்கள். ஆக இது முடிந்ததற்கு பிறகு எல்லாம் நல்லதாக நடக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.